அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மேஷம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் வருடம் முழுவதும் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் மேஷ ராசிக்குரிய கிரக அமைப்புகள் 2025ஆம் ஆண்டு மேஷ ராசிக்குரிய கிரக அமைப்புகள் என்ன காட்டுகிறது என்று பார்ப்போம். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்திலும் பின்னர் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க உள்ளார். சனி பகவான் 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிலும் பின்னர் 11ஆம் வீட்டிலும் லாபஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்ய உள்ளார். ஆண்டு தொடக்கத்தில் குடும்பஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், சத்துருஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் சுக்கிரனும், வீரியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்க உள்ளனர். இதாங்க உங்களுடைய கிரக அமைப்புகள். இந்த வீடியோவில் முதல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மேஷம் ராசினருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு மார்ச் மாதத்தில் 7.5 சனி வரப்போகுதா, 7.5 சனி பயிற்சி நடக்க போகுதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. சந்தேகமே வேணாம். உங்களுக்கு 7.5 சனி 2025 மார்ச் மாதத்தில் கிடையவே கிடையாது. அது என்ன அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி, அதாவது திருத்தப்பட்ட பஞ்சாங்கத்தின் படி தான் உங்களுக்கு சனி பயிற்சி மார்ச் மாதத்தில் 2025 நடக்க போகுது. இது நம்ம ஆண்டாண்டு காலமாக தமிழர்கள், அதாவது நம்ம நாட்டு மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு பஞ்சாங்கம் அது கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கம், தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கம் அப்படின்றது திருநள்ளாறில் என்னைக்கு பூஜை போடுறாங்களோ சனி பயிற்சியில், அது மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பயிற்சி, அதாவது 7.5 சனி வரக்கூடிய காலமாக இருக்கும். அது உங்களுக்கு 2025 டிசம்பர் மாதத்தில் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு 7.5 சனி எதுவும் கிடையாது. அது திருக்கணித பஞ்சாங்கம், அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த திருத்தப்பட்ட பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிறத விட வாக்கிய பஞ்சாங்கம், ஆண்டாண்டு காலமாக நம்ம நாட்டு மக்கள் பின்பற்றக்கூடிய, நம்ம ஜோதிடர்கள் பின்பற்றக்கூடிய, திருநள்ளாறில் பின்பற்றக்கூடிய அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு வருட காலம்ன்றதில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரப்போகிறதில்ல. இதை நான் தெளிவுபடுத்திட்டு அப்புறமா வீடியோக்குள்ளே போகிறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டு மேஷராசினருக்கு எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தொழில் இது நாள் வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுருந்த எஃபோர்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு 2024 ஜூலை மாதத்து எண்டில் உங்களுக்கு சனி வக்கர பயிற்சி நடைபெற்றது. அதன் பிறகு வக்கர நிவர்த்தி அடைந்தது பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இப்போ முடிஞ்சிருச்சு. நவம்பர் மாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. ஸோ இது இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் தொழிலில் வேலையில் போட்டு வச்ச உழைப்புக்கு உங்களுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அதனால் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு இந்த நிதி சுமை அப்படின்றது இருக்காது. வேலையிலையும் எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. வியாபாரிகளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வியாபாரிகளுக்கு ஆண்டு தொடக்கத்தில் கணிசமான லாபத்தை கொடுத்தாலும் பின்னர் சனி மற்றும் குருவின் சில பிரச்சனைகளால் அது தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் முனைப்புடன் செயல்பட்டு இப்பொழுதே காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் என்ற வகையில் நீங்கள் இப்பொழுதே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் இந்த தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முனைப்புடன் செயல்பட்டு லாபத்தை ஈட்ட வேண்டும். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? மேஷராசினருக்கு காதல் மற்றும் குடும்ப உறவுகள் 2025ஐ பொறுத்தவரை ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கும். இந்த ஆண்டுகளில் தொடக்கத்தில் உங்களுக்கு தேவையற்ற கருத்து வேறுபாடு குடும்ப சூழலில் உருவாக நேரிடும். ஆனால் அவை சுமூகமாகவே முடியக்கூடியதாக கிரக அமைப்புகள் காட்டுகிறது. சரிங்களா? இப்போ இந்த குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறைவதாக உள்ளது. ஆரோக்கியம் இன்னும் உங்களுக்கு மேம்பாடு தான் அடையும். அதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இனி வரப்போவதில்லை. வண்டி வாகன பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும். உங்களுக்கு திடீர்னு பைக் ரிப்பேர் ஆகிறது, கார் ரிப்பேர் ஆகிறது, அதுக்குரிய ஒரு செலவு இருக்கிறது, இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கும். இதெல்லாம் இனி வரப்போகிறது கிடையாது. ஆக இந்த 2021ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாகவே கிரக அமைப்புகள் காட்டுகிறது. ஸோ உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு 7.5 சனி வந்துடும் அப்படின்னு சில பதட்டத்தில் பயத்தில் சில விஷயங்களை பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு சனி நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார். உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வர மாதிரி உங்களுக்கு நினப்பு இருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதோ குறைபாடு வர்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, நீங்கள் சில பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. மேஷ ராசினருக்கு ஒரு நிம்மதியான தூக்கம், மன அமைதி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தூங்கும் பொழுது தென்மேற்கு மூலையில் மயில் இறகுகளை வைப்பது நல்லது. உங்களுடைய கோபம் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி செயல்படுவதற்கு குருவின் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்தது. மூன்றாவதாக, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நன்றி தோழர்களே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.